நல்லாவே நல்லா நல்லா நல்லாவே நல்லாவே நல்லா நல்லா பிடிக்கட்டு நல்லா நல்லா பிடிக்கட்டு நல்லாவே பிடிக்கட்டு அப்படின்னு திட்டுப்பாறை போயாச்சு. திட்டுப்பாறை போக அங்கே ஓலக்குடிசை சிறுசுக்கு ஒன்று விளையாடி தீய வச்சு விட்டாங்க. பாளையோட்டில் 5-6 வீடு சேர்ந்து குண்டலொட்டு வேகுது. ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணுறவிலும் சேத்த வாரி இறைக்கிறவிலும் மண்ணை வாரி போடுறவிலும் ஊத்துறைகள் வேக ரோட்டில் புடுங்குறத மிச்சம்னு புடுங்குறாங்க. நான் போனவன் ரோட்டில் போனவன் கம்முன்னு போகாம அன்னைக்கு வாய்க்கால் தண்ணி பண்ணு நல்லா நல்லா பிடிக்கட்டு நல்லாவே 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 நல்லா நல்லா நல்லாவே நல்லா 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 ஏ அக்கா ஏண்டி எவனோ பாரு நெய்ய தின்னி எடுத்தால கொட்டைய ஊடு பூரா தீ பிடிச்சு நாம குழந்தை குஞ்சு முதலால தண்ணி ஊத்தி அவிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு சாமர்த்தியம் இவன் நல்லா பிடிக்குன்னு சொல்றானே. இவனுக்கு என்ன திண்ணையில குழப்பிருந்து வாசப்படையில் நெய் ஒழுகணும். ஏ தம்பி வா 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 என்ன சொன்ன? நல்லா நல்லா பிடிக்கிட்டுன்னு சொல்றேன். நெய்ய தின்னு நல்லா நல்லா பிடிக்கிட்டு அப்புறம் பிடிக்கிட்டு என்னையா சொல்றீ? நாங்க ஓலை வீட்டுல நீ பிடிச்சி தண்ணி கொட்டி ஊத்துறோம், மண்ணை வலிச்சு போடுறோம், சாக போட்டு வைக்கிறேன். நீ நல்லா பிடிக்கிட்டு வர. உனக்கு என்ன திண்ணையில் திமிராரி வாசப்படி நெய்யோட கேட்கறேன். என்னதான் சொல்றேன்? அவிஞ்சா போகணும்னு சொல்லிட்டு போய் இல்லைன்னா அரைக்கு போடுவேன். உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ போ உள்ளதையெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோன்னு சொல்லிட்டு அப்படின்னு 5-6 பேரும் போட்டு அடிக்க சரின்னு சொல்லி உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோன்னு போக போயாச்சு. காங்கேயத்து பக்கமா காங்கேயத்துக்கு அந்த பக்கம் உரியூர் போகும்போது ஒரு 5-6 பேர் பாட்டி கூட்டம் கண்ணு தெரியாம இருந்து அந்த மாரியாத்தா கோயில் இருந்தால் தீர்த்தம் நந்தி வட்ட போ தீர்த்தம் முட்டு அப்பதான் கண்ணு கொஞ்சம் தெரியுது. ஒண்ணு பேசிக்கிட்டு வராங்க. அக்காலும் தங்கச்சியும் பாட்டிங்க. கண்ணாய் ஒருத்தி மூக்காய் ஒருத்தி. అల్లే పోతాను ఇంత మగమాయి పోయింది నందియావట పువ్వులు తినముడు అవి చెప్తాను ఇవిడ కన్నుకి எனக்கு కొంచెం తెలియదులే சுத்தமாவே தெரியாம இருந்தது. ஆத்தா உன்னிட்டு கொஞ்சம் தெரியுது அப்படின்னு வர நான் போன தீயோன்னு சொல்லி உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ உள்ளதெல்லாம் அவிஞ்சுவோ అదే எவனோ பிஞ்சு போன வாயம் பையன் உள்ளதெல்லாம் அவிஞ்சு போட்டு வார. ஏய் தம்பி நீ கம்முனு மகள் பேசாது. ஏ தம்பி என் ஜாமி செல்ல கூட்டி நான் பெத்த மகளே இங்க வாடா தம்பி வா. பெருந்துறை என்ன நாங்க மாரியாத்தா கோயிலுக்கு இந்த 3 மாசத்தை காலமா நடந்து கொஞ்சம் பத்தாரு கண்ணு தெரியுது. உள்ளதெல்லாம் அவஞ்சுவோன்னு சொல்லிட்டு போறியா? கிளவி குருட்டு வாக்கில் போட்டு அடிக்கிறாங்களே. அட கண்ணு தெரியவே நல்லா அடிக்க தெரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்றது? டேய் ஆத்தா மகமாய் புண்ணியத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது. நீ அதுவும் உள்ளதெல்லாம் அவிஞ்சு போட்டு வாரியா? அண்ணா உங்களுக்கா என்ன சொல்ல இருக்குதா? மேல நல்லா நல்லா தெரியிட்டு மேல இந்த வயசான காலத்துல இந்த ஆத்தாளுக்கெல்லாம் நல்லா கண்ணு தெரியணும்னு நல்லா தெரியிட்டு நல்லா தெரியிட்டு தெரியுதே இல்லையப்பா? அது கொஞ்சம் தான் தெரியுது ஆத்தா புண்ணியத்துல. சரின்னு சொல்லி இந்த கிழவிக்கு இப்படி சொல்ல நான் சரி ஏதோ நீ சகட மாட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். நல்லா நல்லா தெரியட்டு நல்லா 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 நல்லாவே நல்லாவே நல்லா நல்லா தெரியட்டு நல்லாவே தெரியட்டு நல்லா தெரியட்டு நல்லாவே தெரியட்டு தெரியட்டு நல்லா நல்லா தெரியட்டுன்னு பழனியே போயிட்டேன். ஆமா வரட்டாருக்கு பக்கமா போக
ஒரு 10-15 பொம்பளை என்னாச்சு ஆமா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ஆத்துக்கு அந்த பக்கம் போய் நெல்ல நாத்து நடவு நட்டிட்டு சரி தண்ணிக்குள்ள இறங்கி தான் வரணும். ஆமா வரும்போது வர வர மேதண்ணி வருதுன்னு சொல்லி ஆத்துல அப்படி வந்தவன் அப்படி சீலை மண்ணி பிடிச்சிருக்க தொங்கிட்டு வந்தாங்க. அப்படி போக்கிட்டு வரேன். ஆமா நான் இந்த ஏட்டியில போறவன் கம்முனு போகாம இது பொம்பளைய தெரியிட்டுங்கிறாங்களே ஆமா தெரியுதுன்னு சொல்றான். கண்ணு தெரியுதுன்னு சொல்றான். ஆமா அப்படின்னு வேற அடிச்சிட்டாங்களா அவன் சொல்லிட்டு வந்தான். நல்லா நல்லா தெரியிட்டு தெரியட்டு நல்லா நல்லா தெரியட்டு நல்லாவே தெரியட்டு நல்லா நல்லா தெரியட்டு நல்லாவே தெரியட்டு நல்லா நல்லா தெரியட்டு நல்லா நல்லா தெரியுது. மானங்கிட்டவா எவனா நாம தண்ணிக்குள்ள சீலை மண்ணி பிடிச்சிக்கிட்டு போறோம் அங்க இருந்து தெரியிட்டு நின்னுக்கிட்டு நல்லா தெரியுது சொல்றான் பாரு. அதுல வாங்க பெண்ணு சமயம் போட்டு பேசிக்கிறேன். ஏத்தா எங்கடா தெரியுன்னு வர அந்த வாயம் பையன் பிஞ்சு போன வாயம் பையன் அதான் தாத்தா கண்ணு தெரியுது. சொல்லுவியா என்னன்னு கண்ட உனக்கு அவ்வளவு ஒரு இலக்காரமாயிடுதா? ஏனாத்தா நல்லா தெரியும். நான் வீட்டுல போன ஒரே சீலை இருக்குது அது நனைஞ்சு போயிரும்னு நான் தண்ணி கீழே வர மேல வர மேல தூக்கிட்டு வந்தேன். கீழே மேட்டுக்கு வர கீழே விட்டு நல்லா தெரியுதுன்னு சொல்ற ஒரு ஆம்பளை பையன் இல்லையாத்தா அங்க என்ன அங்க சொல்லுவியா நீ? அதான் கேட்கறேன். எங்க போறவனு இத்தனை பேர் அடிச்சு ஒருத்தருங்க அவதான் கேட்டாங்க எங்க போறவன போற என்ன சொல்லு. இந்த முடிச்ச தொட்டு பாக்க அமாவாசை பிடிக்குவா? அமாவாசை இப்படியே பிடிப்ப? அமாவாசை பிடிக்க சொல்லி பொண்டாட்டி பணம் கொடுத்து ஆட்டி விட்டா. எவ்வளவு? 4 நாள். ஆனா முச்சோடு வழியில போறோம் அதை நின்றுகிட்டே வாரு. நான் தான் அம்மாசை பிடிக்கிறேன். அவன் பேர் அம்மா செய்யாமா அவன் போட்டு அடிச்சேன். சிக்கப்படாதுன்ன குருவிக்கார சிக்கலின்னு அவன் போட்டு அடிக்க நல்லா சிக்கிட்டுன்ன ஒட்டு வேட்டி காய் போட்டாலும் சிக்க வச்சுட்டேன். சரி இப்படி முடியல அடி வாங்கிட்டு வாரினாத்தா. அப்படியா? கோயிலுக்கு போறதுக்குள்ள நான் அவ்வளவுதான். நீ அதை விட்டு போட்டு பழனிக்கு போய் தேங்காய் பழத்தை வாங்கி சாமி கும்பிட்டு வீட்டுல போய் பொங்க வச்சு சாமி கும்பிடு. நல்லா நல்லா அம்மாவாசை அதான் பிடிக்கிறேன் போ. அப்படியா? ஆமா. பக்கத்தோட்டத்துல போய் ஆமா தேங்காய் ஒண்ணு கேளு சொன்னாங்க. சரி சரி தேங்காய் கேட்க வந்தா. ஆமா அங்க 2 பேருமே காது கேட்காது பையன் ஊமை. ஆமா சாமி பள்ளிக்கு போறதுக்கு தேங்காய் ஒன்று வேணும். பள்ளிக்கு போறதுங்க தேங்காய் ஒன்று வேணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏய் என்னடா சும்மா அங்க பார்த்து பார்த்து இப்படி இப்படிங்கிற? ரெண்டுங்கிற இப்படி இப்படிங்கிற உன்னை பார்த்து. கோயிலுக்கு போறதுங்க தேங்காய் ஒன்று வேணும். பாரு மேல தென்னை மரம் தன்னாந்து காட்டி உன்னை கையை காட்டி இப்படிங்கிறேன் பார்த்துக்க ஒரு சாமர்த்தியா. ஐயனம்மா 2 பேருக்கு காது கேட்காது. ஏன்னா பையனை வர சொல்ற பையன் கிட்ட பேசிக்க. ஏய் உனையவே சாட பண்றான் அவன். ஊருக்கு புதுசு இங்க ஏமாந்துடாத. ஏ தம்பி ஆனா வந்து புதுசா தேங்காய் கேட்குது. ஆமா அப்படிங்க அமாவாசைக்காரன் கேட்க பயம் வந்தேன். தேங்காய் தேங்காய் இது ஓமையில ஓடிடா பையனை கோவம் வந்து பிச்சுட்டுருவேன். ஆமா அம்மாவை பார்த்தேன் சொன்னேன். அம்மாவை பார்த்தேன் எங்க அம்மா ஓ அம்மா 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 அம்மாவை பார்த்து அம்மாவை பார்த்தேன் சொன்னேன். சரி எங்க போனாவா? ஏன் இங்கேயா இருக்கிறாங்க? வாங்க
பையன் கூப்பிடுறேன். அவ 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 ஆ, கூப்பிடுங்க. ஒரு பேர் இப்படி ஒரு குடும்பத்தில் இருப்பீங்களா கண்ட அட ஓமே செகுடு வேறையா வேறதா அது மரம் வேற இப்படி தூக்கிட்டு இருக்குது மரம் பானே ஆமா ஆத்துக்காலுக்கு பக்கத்துல இருக்க சரி வளைஞ்சு கிடக்கு இந்த மரத்துல ஒருத்தர் ஏற முடியறதில்ல ஆமா நீ ஏறி போடுறா சாமின்னு சொல்ல நான் என்னாச்சு அமாவாசைக்காரன் அடடா பெருந்தரையா இருந்தா 10 ரூபா கொடுக்கணும் ஒரு தேங்காய்க்கு ஆமா இங்க 2 தேங்காய் சும்மா போட சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி கொலை கையில பிடிச்சிட இல்லையா தேங்காய் கொலை கையில பிடிச்சிட ஆமா மரத்துல கால் ஒட்டல ஏறி பழக்கம் வேணுமல்ல